வணக்கம். இது உங்கள் துவாரகா சுவாமிநாதன். கற்பி அலைவரிசைக்காக இன்றைக்கு ஒரு சிறிய சிந்தனை. இப்போ உப்பும் வெள்ளையா தான் இருக்கு, சீனியும் வெள்ளையா தான் இருக்கு, பாலும் வெள்ளையா தான் இருக்கு, கல்லும் வெள்ளையா தான் இருக்கு. சாம்பாருக்கு நாம சீனியை தேர்ந்தெடுப்போமா, உப்பை தேர்ந்தெடுப்போமா? சாம்பாருக்கு உப்பு தான் தேர்ந்தெடுக்கணும், டீக்கு சீனியை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு என்னோட நண்பர் சொல்ற ஒரு உதாரணம். தேர்வு நம்மளோடது தான். சில நேரம் நாம கசப்பான மனிதர்களை தேர்வு செஞ்சுக்கிறோம். நம்ம மனமும் கசப்பான எண்ணங்களை தேர்வு செஞ்சுக்கிட்டு அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது. சீனியை எதுக்கு தேர்ந்தெடுக்கணுமோ அதுக்கு சீனியையும், உப்பை எதுக்கு தேர்ந்தெடுக்கணுமோ அதுக்கு உப்பையும் தேர்ந்தெடுக்கிற அந்த மனநிலையை நாம பெறணும். அப்பதான் நம்மளால சரியா இந்த வாழ்வை நிர்வாகம் செஞ்சுட்டு போக முடியும், கவலை இல்லாம போக முடியும். தேர்வை மாத்திட்டோம்னா குழப்பம் ஏற்படுது. அப்ப கசப்பான பொருளை, கசப்பான மனிதர்களை, கசப்பான நிகழ்வுகளை நம்ம மறந்துட்டு கவலை இல்லாம இருக்கணும். கசப்பான மனிதர்களை தேர்வு செஞ்சது நம்ம தப்புதான். சீனிக்கு, பாலுக்கு சீனியை தேர்வு செஞ்சா நலம், சாம்பாருக்கு சீனியை தேர்வு செஞ்சா துன்பம். சாம்பார் சாம்பாரா இருக்காது. அப்படிதான் வாழ்க்கையும். வாழ்க்கையில நாம தேர்வு செய்கிற மனிதர்கள், நம்மளை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள், அவர்களோட மனங்களின் எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்கள் மோதிக்கொள்கின்றன. நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்ம சொற்கள் அந்த மனிதர்கள்ட்ட போய் மோதும் போது எப்படி இருக்கு, அதனால என்ன, அந்த தேர்வு தான் இங்க முக்கியம். அத சாய்ஸ்ன்னு சொல்றாங்க. திரும்பவும் சொல்றேன், சீனியும் வெள்ளையா தான் இருக்கு, உப்பும் வெள்ளையா தான் இருக்கு, பாலும் வெள்ளையா தான் இருக்கு, கல்லும் வெள்ளையா தான் இருக்கு. அதனால எல்லாம் வெள்ளைன்னு எதுக்காவது எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துடக்கூடாது. எல்லா வெள்ளை மனிதர்களாக நமக்கு தெரிகிறவங்களும் வெள்ளை மனிதர்கள் இல்லை. உள்ளுக்குள்ள இல்ல, அவங்களோட நுட்பமான சிறு சிறு செயல்களை கவனிக்கணும். அப்பதான் அவங்களோட முழு பரிமாணமும் நமக்கு தெரியும். அப்படி தெரிந்து தேர்வு செய்து சாம்பாருக்கு உப்பையும் பாலுக்கு சீனியையும் சேர்த்து வாழ்க்கைய கவலை இல்லாம வாழ்வோம். நன்றி.